டி ஸ்கொயர் மைனஸ் 13டி பிளஸ் 42 டி ஸ்கொயர் மைனஸ் 36 டி மைனஸ் 7 கியூப் இன் மீச்சிமா டேஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் புதுசு தான், பட் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதை காரணிப்படுத்த போகிறோம், செகண்ட் உள்ளதை விரிவாக எழுத போகிறோம், மூன்றாவது உள்ளதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இருக்கு? டி ஸ்கொயர் மைனஸ் 13டி பிளஸ் 42. இப்போ என்ன பண்ணும்? பெருக்குனா 42 வரணும், கூட்டினா மைனஸ் 13 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் 6 மைனஸ் 7. ஓகே, மைனஸ் 6 மைனஸ் 7 பெருக்குனா பிளஸ் 42, மைனஸ் 6 மைனஸ் 7 கூட்டினா மைனஸ் 13. அப்போ எனக்கு என்ன வரும்? டி மைனஸ் 6 டி மைனஸ் 7. ஏ சார் டி போறீங்க அப்படின்னா இங்கே டி வந்தால் டி தான் போடும், எக்ஸ் வந்தால் எக்ஸ்ன்னு போடுவோம், எம் வந்தால் எம்னு போடும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இது விரிவு எனக்கு என்ன வருது? டி மைனஸ் 6 டி மைனஸ் 7. ஓகேங்களா? இப்போ செகண்ட் இது செகண்ட் டி ஸ்கொயர் மைனஸ் 36. ஓகே, அப்போ டி ஸ்கொயர், அப்போ இது ஸ்கொயர்னா பின் நம்பர் ஸ்கொயர் எழுதணுமா? அப்போ மைனஸ் 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது விரிவு என்ன வரும்? டி பிளஸ் 6 டி மைனஸ் 6. ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்ட். டி பிளஸ் 6 டி மைனஸ் 6. ஓகே, அடுத்து மூணாவது என்ன இருக்கு? டி மைனஸ் 7 கியூப். இதை நீங்க அப்படியே வச்சுங்க, எதுவுமே பண்ணாது. ஏ அப்படியே வச்சுக்கிறோம்னா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? மீச்சியமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீச்சியம் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, அனைத்தையுமே எழுதணும், அதுல அடுக்கு பெரியதா இருக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். அனைத்தையுமே எடுக்கணும், அதுல அடுக்கு என்ன இருக்கணும்? பெருசா இருக்கணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒருல டி மைனஸ் 6, இங்கேயும் டி மைனஸ் 6 இங்க இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? டி மைனஸ் 6 பொதுவாக தான் இருக்கு, இதுல அடுக்கு பெருசுனா டி மைனஸ் 6 தான். அப்ப டி மைனஸ் 6. ஓகே, அடுத்து இங்க என்ன இருக்கு? டி மைனஸ் 7 இங்க இல்ல, ஆனா இங்க இருக்கு டி மைனஸ் 7 கியூப் இருக்கு. அப்ப டி மைனஸ் 7 டி மைனஸ் 7 கியூப் எது பெருசு? இதுதான் எனக்கு பெருசு. அப்ப டி மைனஸ் 7 கியூப். ஓகே, அடுத்து அப்ப இது முடிஞ்சு இது முடிஞ்சு, அடுத்து பிளஸ் 6 இருக்கு. ஓகே, இங்க ஒண்ணு மட்டும் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. அப்ப இதை மட்டும் அப்படி எழுதிக்கணும், டி பிளஸ் 6. ஓகேவா? ஒரு இடத்துல இருந்தாலும் எழுதிக்கணும், அப்படி 2 3 இடத்துல இருந்தா அது அடுக்கு பெருசா எழுதணும், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் அது டி மைனஸ் 6 டி மைனஸ் 7 கியூப் டி பிளஸ் 6 எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, டி மைனஸ் 6 டி பிளஸ் 6 டி மைனஸ் 7 கியூப். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இதுவும் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான்.